காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயம் வருகை தந்துள்ளனர். காங்கிரஸ் குழுவினர் முதல்வரை சந்தித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் குழுவினர் முதல்வரை சந்தித்துள்ளனர். சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. முன்னதாக திமுக தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் குழுவினரும் அண்ணா அறிவாலயம் வருகை தந்து முதல்வரை சந்தித்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள், தற்போது ஒரு ராஜ்யசபா சீட், பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் என ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டு வலியுறுத்தி வந்த நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கடந்த சில நாட்களாக நீண்ட இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையை எட்டியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினோடு கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். 28 சட்டமன்ற தொகுதிகள், தற்போதைக்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்றும் பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான பின் முழு விவரங்களும் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் குழுவினர் முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. 28 சட்டமன்ற தொகுதிகள், தற்போது ஒரு ராஜ்யசபா சீட், பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் என ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை காங்கிரஸ் குழுவினர் சந்தித்தனர். கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் முதல்வர் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளோடு 2 ராஜ்யசபா சீட் என்றும், குறிப்பாக தற்போது ஒரு ராஜ்யசபா சீட் என்றும் பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் என ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூட்டணி உறுதி என்ற நிலையிலும் தொகுதியில் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் முதல்வர் ஸ்டாலினோடு அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பட்சத்தில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன, காங்கிரஸ் வலியுறுத்தியதை போன்றே கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை இசைவு தெரிவித்ததா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியவரும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ப. சிதம்பரம் மற்றும் மு.க.ஸ்டாலின் என்ன பேசி கலைந்தார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 25 திமுக ஏறியிருக்கிறது. திமுக ஏறிய நிலையில் 32 காங்கிரஸ் இறங்கி வந்துள்ளது. 28 சட்டமன்ற தொகுதிகள் என்றும் தற்போது ஒரு ராஜ்யசபா சீட் என்றும் பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் என ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை காங்கிரஸ் குழுவினர் சந்தித்துள்ளனர். கிரீஷ் சோடங்கர், செல்வபெருந்தகை உள்ளிட்டோர் முதல்வர் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை காங்கிரஸ் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த நிலையில் அதற்கு திமுக தலைமை கடந்த சில நாட்களாக இசைவு தெரிவிக்காமல் பேச்சுவார்த்தை நீண்ட இழுபறியில் இருந்து வந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவே கருதப்படுகிறது. சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை காங்கிரஸ் குழுவினர் சந்தித்திருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தையின் முடிவில் தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் நீண்ட இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கும் நிலையில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரங்களை சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு அறிவிக்க இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிக தொகுதிகளை கேட்டு தொடர்ந்து காங்கிரஸ் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் திமுக காங்கிரஸ் இடையே கையெழுத்தாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு அறிவிக்க இருக்கிறது.